नमः श्रीरङ्गनायक्यै यद्गुरुविभ्रमभेदतः ईशेषितव्यवैषम्यनिम्नोन्नतमिदं जगत् श्रीस्थनाभरणं तेजः श्रीरङ्गे शयमाश्रये चिन्तामणिमिवोध्वान्तमुत्सङ्गे अनन्तभोगिनः अभ्यन्यस्तपदाभ्यमञ्चितघटीसंवादिकौशेयकं किञ्चित्ताण्डवगन्ति संहननकं निर्व्याजमन्दस्मितं चूडाचुम्बिमुखाम्बुजं निजभुजाविश्रान्तदिव्यायुधं श्रीरङ्गे शरदशतं ततैतः पश्येम लक्ष्मीसखं श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमवुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாச்சியார் இன்னருளாலே யாத்திரை அதி அற்புதமாக நடந்து வருகிற வேளையிலே அடியனுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. எங்கன்னா பேருந்திலேயே அளிக்கப்பட்டது. அழகா அளிக்கப்பட்டதா நீரா எடுத்துட்டீரா ரெண்டாவும் கொள்ளலாம். அதை ஒன்று தானே கொடுக்கப்படணும், இல்லை கொடுக்கும்படியாக நாம் பண்ணிடணும். நாம் ரெண்டாவது இருக்கும்படியான பிரகாரத்திலே செய்தோம். அது ஸ்ரீரங்கநாச்சியாருடைய பெருமைகளை அனுபவிக்கும்படியாக ஒரு வாய்ப்பு கிட்டப்பெற்றது. ஸ்ரீ பராசர பட்டர் தாம் அனுகிரகித்த கிரந்தத்திலே ஸ்ரீரங்கநாதனை காட்டிலும் ஏற்றமாக சொல்லுகிற இடம் ஸ்ரீகுண ரத்னகோஷம். 61 ஸ்லோகங்களாலே பிராட்டியின் பெருமையை வர்ணிக்கிறார் சுவாமி பராசர பட்டர் தாமும். ஸ்ரீயம் துவத்தோப்யுச்சைஹி வயமிகபநாம ஸ்ருணுதராம் என்று தாம் சங்கல்பித்ததை அந்த ஸ்தவத்திலே பூர்த்தி பண்ணுகிறார். அந்த ஸ்தோத்திரத்திலே பட்டர் தாமும் பூர்த்தியாக அனுகிரகிக்கிறார். அதில் ஒரு 3 ஸ்லோகங்களை அனுபவித்தோம். மேற்கொண்டு 57 ஸ்லோகங்கள் இருக்கு. அத்தனை அனுபவிக்க முடியாது. 58 ஸ்லோகங்கள் இருக்கு. அது அத்தனை அனுபவிக்கிறதுக்கு இல்லை இங்கே. அப்படின்னா உள்ளுக்குள்ளே நமக்கு உள்ள ஆரம்பிக்கும் வரும். ஆகையாலே யதாமதி யதாசக்தி யதாவகாசம் ஒரு 4-5 ஸ்லோகங்களை அனுபவித்து தலை கட்டுகிறேன். நான் தொடங்கியாச்சுன்னா பூர்த்தி பண்ணணும். ஒரு விஷயம் ஆரம்பித்ததுன்னா பூர்த்தி பண்ணணுங்கிற காரணத்திற்காக அது தன்னை அனுபவிக்க புகுவோம். ஸ்ரீ பராசர பட்டர் தாமே தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்கநாச்சியார் திருவடிகளிலே காண்பிக்கிறார். யத்ரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனாஸ்தாரதம்யே முராரேஹே வேதாந்தாஸ் தத்வசிந்தாம் முரபிதுரசியத் பாதசின்ஹைஸ்தரந்தி போகோபோத்காதகேளி சுலகித பகவத் வைஸ்வரூப்யானுபாவா சானஸ்ரீராஸ்திரணீதாம் அமிர்த அகர்தி லங்கனீயைரபாங்கைஹி என்று ஸ்ரீரங்கநாச்சியாருடைய குளிர்ந்த கடாட்சம் தம் மீது பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் பட்டர். எப்படிப்பட்டவள் தெரியுமா? எவளுடைய புருவ நெறிப்பே பிரமாணமோ. உலகத்திலே 4 வகையாக ஏற்படக்கூடிய சிருஷ்டி, தேவ, திரிய, மனுஷ்ய, ஸ்தாவர என்று சொல்லுகிற 4 சிருஷ்டிகளையும் பிராட்டி தம்முடைய புருவ நெறிப்பாலே தானும் நிர்வகித்து போருகிறாள். அவருடைய புருவ நெறிப்பே பிரமாணம் எதுவோ அந்த சிருஷ்டிக்கு அதுவே காரணமாக வர்ணிக்கிறார் பட்டர். யத்ரூபங்காஹ பிரமாணம். வேதம் சொல்லித்து வேதந்தாம் பிரமாணம்னு காண்பித்தது. ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அதைத்தான் சொன்னார்கள். சாஸ்திரயோனித்வாத் என்று ஒரு சூத்திரமே சொல்லி போருகிறது. சாஸ்திரமே பிரமாணம். சாஸ்திரத்தை தவிர இன்னொரு பிரமாணம் இல்லை. பட்டர் தாமே ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே காண்பிக்கிறார். ஆதௌ வேதாக பிரமாணம் ஸ்மிருதி ரூபகுருதே சேதிஹாசை புராணைஹி என்று தாமும் தெரிவிக்கிறார். அழகா வேதமே பிரபல பிரமாணம் தெரிவிச்சார். ஆழ்வார் காண்பிக்கிறச்சே சுடர்மிகு சுருதியுள் உளன். பகவான் எங்கு உளன்? வேதத்திற்குள்ளே தானும் மறைந்து கிடக்கிறான் எம்பெருமான். மறையாய 4 வேதத்துள் நின்ன மலர்ச்சுடரேன்னு தெரிவித்தார். இப்ப எம்பெருமான் தானே எங்கே காட்டப்படுகிறான்? வேதத்தாலே காட்டப்படுகிறான் அவன். பிரமாணம் பிரமாணம்னு வேதத்துக்கு தான் பேர். நல்ல சிறந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பதாக நிற்கிறது வேதம். அது இல்லேனுட்டார் பட்டர். யத்ரு பங்காஹா பிரமாணம். பிராட்டியினுடைய புருவ நெறிப்பு இருக்கு பாருங்க, அப்படி மேலும் கீழுமாக ஆகி நிற்க அதுவே இந்த உலகத்திலேயே தாரதம்யே, இந்த உலகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தாரதமியங்களுக்கு அதுவே பிரமாணமாக நிற்கிறது. அதற்கு மேற்பட இன்னொரு ஏத்தத்தை தெரிவிக்கிறார். வேதாந்தத்துக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்பட்டது. 6 பரம்பொருள்னு புரியல. ஆரை பார்த்து பரம்பொருள்னு சொல்றது? பார்த்த இடமெங்கும் கோயிலர். யாரை பார்த்து எப்படி கை கூப்புறதுன்னு நமக்கு தெரியல. பார்த்தா ஒருத்தர் வச்சுட்டார், இப்படியே வச்சுட்டார். சுவாமி இதென்ன தனியா எடுக்கிறது திருப்பி சேர்க்கறது வேண்டாம், இப்படியே வச்சுடுவோம். பார்த்த இடமெங்கும் கோயிலா இருக்குன்னா
சர்வேஸ்வரனுடைய இடம்தான் கோயில்னு பேர். அதை ஒழிந்திருக்கக்கூடிய அபர தேவதைகள்னு சொல்றாமே, அபர தேவதைகள்னு தாழ்ந்தவர்களாக நிற்பவர்களுக்கு இல்லை. ஆனாலும் குழப்பம் ஏற்படுறது. வேதத்திலே பல வகையாக அவர்களையும் புகழ்ந்து நிற்க ஆற கொண்டாடுறது. கேட்டுண்டார், ஒரு பக்கத்துல சிவனை சொல்றது, இன்னொரு பக்கத்துல பிரம்மாவை சொல்றது, இன்னொரு பக்கத்திலே பிரகிருத்தியை சொல்றது, இன்னொரு பக்கத்திலே காண்பிக்கும்படியான சமயத்திலே இந்திரனை கொண்டாடுகிறது. இப்படி யார தாமும் நாம் பரம்பொருளாக பாவித்து நிற்பது. அதை தெரிவிச்சார் காண்பிக்கிறச்சே வேதாந்தாக தத்துவ சிந்தா. வேதாந்தத்துக்குள்ளே தத்துவத்தை பத்தி ஒரு குழப்பம் ஏற்பட நமக்கு அப்படித்தானே குழம்பித்தானே தெளிகிறோம். நாம என்னைக்காவது தெளிந்திருக்கோமான்னு குழம்பிண்டே தான் இருக்க. முழுக்க வேதாந்தத்திற்கும் குழப்பம். தெளிவு எப்படி ஏற்படுகிறதுன்னு பார்த்தார். தத்துவ சிந்தாம் முரபிதுரசி பாத சின்ஹை ஸ்தரந்தி. அப்பா இப்ப வேதாந்தங்கள் தங்களுடைய வாத விவாதங்களை முடிவுறும்படியாக செய்தன. எதனாலே முடிவுறுத்தின அப்படின்னா, எம்பெருமானுடைய திருமார்பிலே பிராட்டி தம்முடைய திருவடிகளிலே அணிந்திருக்கக்கூடிய செம்பஞ்சு சாறு அது பதிந்திருப்பதை கண்டு வேதாந்தங்கள் இவன்தான் பரம்பொருள், எவன் மார்பிலே எவள் திருவடியிலே அணிந்திருக்கக்கூடிய செம்பஞ்சு சாரினுடைய ரசம் பதிந்திருக்கிறதோ அவனே பரம்பொருள் தெரிவிச்சார். வேதாந்தா தத்துவ சிந்தா முரபித்து உரசி யத் பாத சின்ஹை ஸ்தரந்தி. போரும்னுட்ட இவள் பாதம் பட்ட இடம் பரம்பொருள். ரொம்ப அழகான பாசனம் திருவிருத்தத்திலே நம்ம ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறதா ஆனந்தமே. தெரிவிச்சார் அழகா. சிதைக்கின்றது ஆழியன் ஆழியை சீரி தன் சீரடியால் உதைக்கின்ற தன்னந்துழாயின்னு காண்பிக்கிறார். சிதைக்கின்றது ஆழி என்று ஆழியை சீரி. அந்த காலத்துல இவன் சேரக்கூடிய நாயகனும் நாயகியும் ரொம்ப தூரம் விலகி இருப்பார்கள், ரொம்ப தூரம் தள்ளி இருப்பா. நமக்கு இன்னைக்கு போல கம்யூனிகேஷன் இல்லை, எல்லாம் கையிலேயே வச்சுட்டு இருக்கோம். அகலகில்லே இதையும் நம்ம கையில வச்சுட்டு இருக்கோம். இங்க அழகா அதை கொண்டு கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாமான்னா இல்லை, வாய்ப்பு இல்லை. இப்ப என்ன பண்ணுவள் நாயகி யோசிப்பள், நாம் நம்முடைய நாயகனோட கூடுவோமா, கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்ப்பா. இப்ப அந்த காலத்துல ஆழின்னு வரைவா. அப்படின்னு என்ன தெரியுமா, சின்ன சின்ன அழகாக ஒரு சர்க்கிள்னு சொல்றோமே, வட்டம் வட்டமாக இட்டு இருப்பார்கள். பல வட்டங்களை இட்டு 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 ஓ இப்பொழுது நாம் எம்பெருமானோட கூடுவோமா மாட்டோமா. அந்த வட்டங்களை முடிச்ச உடனே பார்க்கறச்சே இது ஆடு நம்பர்ல வருதா ஈவன் நம்பர்ல வருதான்னு பார்க்கணும். ஒத்தப்படையா ரெட்டப்படையா, ஒத்தப்படைனா கூடலை, ரெட்டப்படைனா கூடி நிற்போம்னு தெரிவிக்குமா. முன்புள்ள ஆச்சாரியர்கள் தெரிவிப்பா. அவள் அந்த மாதிரி ஆழியிட ஆரம்பிச்சா, கீழே வரைஞ்சிட்டு இருக்கா ஆச்சரியமா வட்டம் வட்டமா. உடனே அவளுக்கு அந்த காழி காண்பித்துதான் நீ பகவானோட சேரமாட்டாய். உடனே கோபம் வந்தது. நீ என்னமா அப்படி சொல்லலாம், சிதைக்கின்றது ஆழி என்று ஆழியை சீறி தன் சீரடியால் உதைக்கின்ற, நம்முடைய திருவடியாலே உதைக்கிறாளாம் பராங்குஷ நாயகி. பட்டர் பார்த்தார், அப்படி சொல்ல வேண்டியதில்லை. ஆழி இவளுக்கு சேர முடியாதுன்னு காண்பிக்கிறது. ஏன் நெகட்டிவா சொல்றேன், பாசிட்டிவா மாத்திக்கோங்களேன். இப்படி வச்சுக்கோங்க, ஆழி ரெண்டையும் காண்பிக்கும். அப்படி கீழே சேர்த்திருக்கிறச்சே ஸ்ரீரங்கத்துல முத்துக்குரின்னு பேர். இன்னைக்கும் நடந்து காண்பிக்கக்கூடிய விஷயம். ஸ்ரீரங்கநாதனும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் கூடுவர்களா? கடைசியா சொல்லி முடிப்பார் அரையர் சுவாமி. ஸ்ரீரங்கநாச்சியாரும் ஸ்ரீரங்கநாதரும் நித்தியமாக கூடியிருப்பார்கள். இந்த ஒரு வார்த்தை போறாதான் நாம் தரிப்பதற்குன்னு சொல்லி. இப்ப அந்த ஆழிய வரைந்திருக்கிற காலத்தை அவளுக்கு மனசுல தோன்றது இது ரெண்டையும் காண்பிக்கும். பகவானோட சேரும்னு சொல்லும், சில இடத்துல சேராதுன்னு சொல்லும். இப்ப எது வந்தா நமக்கு பயம் இல்லையோ. ஒரு காலத்துல சீட்டு போட்டு பார்ப்பா, இது நடக்குமா நடக்காதா. பக்கத்துல வச்சுப்பார், நான் சீட்டு போட்டு பார்க்கறேன், அதுல வந்ததுன்னா உங்களுக்கு 2 சீட்லயும் நடக்காதுன்னு எழுதிடுவேன். இவர் மனசுல இருக்கிறது அதானே. என்ன உடனே அங்க கொடுத்தா எது வருதோ அது சௌகரியம். அதை போல இல்லை, ஆழி ரெண்டையும் சொல்லும். சேரும்னு காண்பிக்கும், சேராதுன்னு காண்பிக்கும். உடனே பட்டருக்கு இங்க தெரிவிச்சு காண்பிக்கிறார். அதனாலே வரைகிற சமயத்திலேயே கோபம் ஏற்படுகிறது, வருத்தம் ஏற்படுகிறது. தம் பாதத்தாலே உதைக்கிறாள். உதைத்து தள்ளினாலும் அந்த மணலை. சொல்றார் உடனே அங்க இருக்கக்கூடிய அரையர் சுவாமி சொல்றார் ஆச்சரியமா, ஏ சுவாமி, இந்த மாதிரி தம்முடைய பாதங்களாலே மணலை உதைக்கிறாருன்னா உடனே பகவான் அந்த மணலுக்குள்ளே புகுந்திருக்க மாட்டானா. சர்வேஸ்வரனுக்கு தெரியாம போடுது, தெரிந்தால் அதற்குள்ளே புகுந்திருப்பேனே. ஏன்னா இவள் பாதம் நம் சிரசிலே படட்டமேன்னு காத்திருப்பேன். எம்பெருமான் தானே காத்திருப்பனோ இல்லையோ, தட்டுமாறி கிடக்கும்னு தெரிவிக்கிறான். வெளியில இருக்கிறச்சே நாயகன் பாதத்தை நாயகி பிடித்திருப்பள், உள்ள போறச்சே அங்கே அந்தரங்கத்திலே தட்டுமாறி இருக்கும். நாயகி பாதத்தை நாயகன் பற்றி நிற்பன். அதுதானே இருக்கக்கூடிய தன்னேற்றம். ஆகையாலே உள்ளே வந்து சேர்ந்திருப்பனர். பட்டர் பார்த்தார், எதற்கு அவன் வரணும்,
இவள் கால்பட்ட மணல் பரதத்துவமாகாதோ. ஒரு வரியில் முடிச்சுட்டார். இவள் கால்பட்ட மண்ணே பரம்பொருள். இன்னொன்னு வேண்டியது இல்லையே, சர்வேஸ்வரன் மரணம்னு இருக்குமான்னு. இவள் பாதம் பட்ட இடம் பரம்பொருளாகிறது. அதைத்தான் காண்பிச்சார். வேதாந்தாக தத்துவசிந்தாம் முரபி துரசி யத் பாத சின்ஹை ஸ்தரந்தி. எதைக் கண்டு வேதாந்தங்கள் தங்களுடைய வாத விவாதங்களை நன்றாக முடிவுறச் செய்தனவோ. பாத கமலங்களை பார்த்தது, பாத கமலங்களோட பார்க்கல, அதுல இருக்கக்கூடிய செம்பஞ்சாறு ரசத்தை பார்த்து தேறி நின்றன. அப்படிப்பட்டவள் என்னை எப்பொழுதும் தம்முடைய குளிர்ந்த கடாட்சங்களாலே நிரப்பி அருள வேணும் என்று பிரார்த்தித்த பட்டர் நடுவில் ஒரு ஸ்லோகத்துல கேட்டுகிறார். நம்முடைய திருவாக்க நீர்தான் அனுகிரகிக்கணும். அனாக்ராகாவத்யம் பகுகுண பரீனாகி மனசா துகானம் சௌஹார்தம் பரிசிதமிவ அகாபி ககனம் பதானாம் சௌப்ராத்ராத் அனிமிஷ நிஷேவ்யம் ஷவனயோஹோ துவமேவ ஸ்ரீஹி மஹ்யம் பகுமுகய வாணி விலசிதம். ஏ ஸ்ரீரங்கநாச்சியாரே, நம்முடைய திருவாக்குகளை பெருக்கி அருள வேணும். கேட்கிறவா இன்னும் இன்னும்னு கேட்கணும். கேட்கறச்சே கண் கொட்டுறதுக்கு மறந்து போயிடணும். சில பேர் ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருக்கிறச்சே நான் கண் கொட்டாம பார்க்கிறேன், அவ்வளவு நல்லா இருக்கு சுவாமி. அத போல கேட்டிருக்கும்படியாக கேட்க 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 அமிர்தரசம் ஊறும்படியாக நம்முடைய திருவாக்கை நீரே பன்முகமாக பெருக்கி அருள வேணும் என்று பிரார்த்திக்க பட்டர் பிரார்த்தித்தபடியே அனுகிரகித்தார். குழந்தை கேட்டுதுன்னா தாயார் மாட்டேன்னு சொல்லுவடான்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டா. ஆகையாலே அனுகிரகித்தார். அது கொண்டு பட்டர் ஸ்ரீரங்கநாதனை ஒரே ஒரு ஸ்லோகத்தாலே ஸ்துதித்தார். ஸ்ரீயஸ்ரீஹி ஸ்ரீரங்கேஷயா கவசகிருத்யாம் பகவதீம் ஸ்ரீயம் தொத்தோப்யுச்சைஹி வயமிகபநாம ஸ்ருணுதராம். ஸ்ரீரங்கநாதா, நன்றாக கேளுன்னு சொல்லி ஸ்ரீரங்கநாதனிடத்திலே விண்ணப்பித்தார் பட்டர். பிராட்டி பெருமையை உன்னை காட்டிலும் அதிகமாக தெரிவிக்க போகிறோம். நம் தர்சனத்திலேயே பகவானை காட்டிலும் பிராட்டிக்கு தான் தன்னேற்றம். இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தாலே பின்னாடி விவரிக்கிறார். மாதர்மைதிலி ராட்சசி ஸ்வைததை வார்தராப ராதாஸ்த்வயா ரக்ஷந்தியா பவனாத்மஜா லகுதரா ராமஸ்ய கோட்டீகிருதா காகம் தஞ்ச விபீஷணம் சரணமித்யுக்தி க்ஷமௌ ரக்ஷதः சானசாந்திர மகாகச சுகயதோ க்ஷாந்திஸ்தவா கஸ்மிகி என்று ஸ்ரீரங்கநாச்சியாரை கொண்டாடி காண்பிக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் போனால் ஆற முதல்ல தொழுவது, முதல்ல அழ்வார்களை சேவித்து கொண்டு ஸ்ரீரங்கநாச்சியாரை திருவடி தொழுது பிறகு ஸ்ரீரங்கநாதன் இருக்கிற இடத்திலே புகுற வேண்டும். இதுதான் நம்ம அவர்கள் காண்பிக்கிற கிரமம்ங்கிறது. அவளை பார்த்தா அவளும் அபயம் அபயம்னு வச்சுட்டு இருக்கான். ஸ்ரீரங்கநாதனை பார்த்தா அவனும் அபயம்னு வச்சுட்டு இருக்கான். இந்த ரெண்டு பேருக்கு என்ன சுவாமி வித்தியாசம்? அவளும் வச்சுட்டு இருக்கா, இவனும் வச்சுட்டு இருக்கான். இவனும் சொல்றான் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேவ்யோ ததாமி. கவலைப்படாதீங்க, யாரை கண்டு பயப்படாதீங்க, உமக்கு நாம் அபயமளிக்கிறோம் அப்படின்னு வார்த்தை இடுகிறான் ஸ்ரீரங்கநாதன். இவளும் வச்சுட்டு இருக்கா அபயம் அபயம். ரெண்டு பேரும் வச்சுட்டு இருக்கான்னா என்ன வித்தியாசம்? ஒன்னும் புரியலையே. என்ன ரொம்ப அழகா விவரிக்கிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். இந்த அபயஸ்த மாத்திரம் இல்லை, ஸ்ரீரங்கநாதன் குசல பிரஷ்னம் பண்ணுகிறான்னு வியாக்கியானம் பண்றான். இன்னொரு இடத்துல போய் ரொம்ப தூரம் அங்கேருந்து டிராவல் பண்ணி களைச்சு ஸ்ரீரங்கத்துல வந்து கோயில்ல லயன்ல நின்று இடிபட்டு அடிபட்டு மிதிப்பட்டு இன்னும் என்னென்ன பட்டோ தெரியல. இது முடிஞ்சு ஸ்ரீரங்கநாதன் பக்கத்துல வந்து இருக்கிறச்சே ஸ்ரீரங்கநாதன் பார்த்து விசாரிக்கிறானா, சௌகரியமா வந்தேடா, யாத்திரையெல்லாம் நல்லபடியா ஆச்சா, அங்க ஊர்ல எல்லாரும் க்ஷேமமா என்று குசல பிரஷ்னம் பண்ணுகிறான். அது ஒரு விதம். இன்னொன்னு அபயப்பிரதானம் பண்ணுகிறான். பயப்படாதீங்க, ஆரக்கண்டு பயப்படாதீங்க, நாம் இருக்கோம் கலங்காதேயும்னு அபயம் காண்பிக்கிறான். பிராட்டி எதற்கு நிக்கிறா? அவள் சொல்றா போன உடனே ஸ்ரீரங்கநாதன் கொடுத்தானா அபயம் அபயம்னு, பயப்படாதேன்னு சொன்னானா? ஆமாம்மா சொன்னான். யாரை கண்டும் பயப்படாதேன்னு சொன்னானா? ஆமா. உலகத்திலே எதை கண்டும் பயப்படாதேன்னா, அப்படி சொன்ன ஸ்ரீரங்கநாதனை கண்டு பயப்படாதேன்னா இவள் காண்பிக்கிற அபயஸ்தான். அதுக்குதான் நீர் அவர் சொல்லுவார். அப்படிதான் சொல்லிண்டே இருந்துட்டு ஒரு நாள் உன்னை கொண்டு போய் ஆசுர யோனியிலையும் வைப்பர் அவர். க்ஷிபாமி க்ஷிபாமின்னு கோபம் வரும் ஸ்ரீரங்கநாதனுக்கு. ஏன்னா சாஸ்திரத்தை கொடுத்து அதன்படி நாம் வாழாத போது சத்தியம் வத உதர் மாத்துண்டார். சத்தியம் வதான்னு எப்படி சொல்றது சுவாமி? சத்தியம் வதா நாலாவதா மாத்துண்டார். வதான்னா கொள்ளுன்னு அர்த்தம், வதான்னா சொல்லுன்னு அர்த்தம், வத நன்றாக கொன்று விடுன்னு அர்த்தம். நாம் அதை தானே பண்றோம். இதை பண்ணிட்டு ஸ்ரீரங்கநாதன் முன்னாடி போய் நின்னா ஸ்ரீரங்கநாதனுக்கு கோபம் வருகிறது. அந்த சமயத்திலே பிராட்டி பக்கலிலே நின்று கொண்டு அவனுடைய கிருபைங்கிற குணத்தை வெளிக்கொணர்கிறாள் பிராட்டியானவள். ஆகையாலே அவளுடைய பெருமையை இங்கு காண்பிக்கிறார். மாதர்மைதிலி ராட்சசி ஸ்வைததை வார்தராப ராதாஸ்த்வயா ரக்ஷந்தியா. உன் கோட்டி பெருசா, பகவானுடைய கோட்டி பெருசா? இங்க கூட அப்படி பார்க்கலாம். இந்த கோட்டி பெருசா அந்த கோட்டி பெருசான்னு அழகா பாட்டார் பராசர பட்டர் தெரிவிச்சார்.
கனத்திருப்பதாலே தாழ்ந்திருக்கிறது. அப்படின்னா வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. சீதா கோட்டி இப்படி இருக்கு, ராம கோட்டி வெயிட்லெஸ்ஸா இருக்கு, மேல இருக்கு. அது சொல்றாரு, கனத்திருக்கிறது உன்னுடைய கோட்டி. ஏன்னு தெரிவிக்கிறார். காரணம், ஏதோ எம்பெருமான் சரணாகத வத்சலன்னு பேரு. விபீஷணன் வந்து சரணம் புக்கான். எம்பெருமான் திருவடிகளிலே சகலத்தையும் தொலைத்தேன். பரித்யக்தா மயாலங்கா என்று என்னால் எல்லாம் விடப்பட்டது. உன் திருவடியே சரணம் என்று வந்து புகுந்தான் விபீஷணன். அவனை ரட்சித்தான் எம்பெருமான். காகாசுரன் த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதஹ என்று எம்பெருமான் திருவடியே தஞ்சம்னு பற்றினான். இவனை ரட்சித்தான். கால்ல விழுந்தவாள ரட்சித்தான். விழாதவர்களையும் ரட்சித்தார். ஒல்லியோ பிராட்டி ஆர ரட்சித்தா? ரக்ஷந்தியா பவனாத்மஜா. முதல்ல ஹனுமனிடத்திலிருந்து ரட்சித்தா. யாரிடத்திலிருந்து? ராட்சசிகள். யார ரட்சித்தாள்? ராட்சசிகளை ரட்சித்தா. கேட்காத சமயத்திலே ரட்சித்தார். அந்த சமயத்திலே அபராதம் பண்ணுகிற ராட்சசிகளை ரட்சித்தார். இப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கு ஆரோ ஒரு தவறு செய்கிறார்கள். தவறு பண்ணி 10 வருஷம் ஆச்சுன்னா இன்னும் மறக்க மாட்டேங்கிறது. சுவாமி, அவர் ஆத்துக்கு போனோம், கதவை வேகமா மூடினர். அவர் பாவம் கதவு சாத்தலன்னு மூடினர். நம்ம துரதிருஷ்டம், நாம போனோம். அதுல இருந்து 10 வருஷம் பேச்சுவார்த்தை கிடையாது. இப்படி எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம். அல்பமான விஷயத்துக்கு மகத்தானதை விட்டுட்டு, சுவாமி அதனால வேண்டாம், நமக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, நீரும் ஒரு நாள் அவர் அழையுமே, அவரை வாசல நிக்க வையுமே, வேகமா நீரும் ஒரு தடவை கதவை சாத்துமே, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கலாம் இல்லையோ. இப்ப எத்தனை விஷயங்கள் ஒரு அபராதம் பண்ணிட்டான்னா மனசுல அப்படியே வச்சுட்டு இருக்கோம். இந்த பழிக்கு பழி வாங்குற சுபாவம் நம்மோட ஓடி இருக்கு. இப்ப பல காலம் ஆயிடுத்துன்னா கொஞ்சம் மறக்க பார்க்கிறோம். ஆனா அந்த சமயத்துல பண்ணிட்டு இருக்கா. இன்னும் பிராட்டியை தவறு அவரிடத்துல கோபத்தோட அவளை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல பண்ணிட்டு இருக்கா. பெருத்த அபராதத்தை பண்ணுகிறார்கள். பிராட்டி தினத்திலே பண்ணுகிறார்கள். வந்ததே கோபம் அனுமானுக்கு. ஒரு நிமிஷம் ஆக்ஞையிடு பிராட்டிய. அத்தனை பேரும் என்ன பண்றேன் பாருன்னு சொன்னா அனுமன். அப்பதான் சொன்னா, ஏ பவனாத்மஜா, அங்க காண்பிக்கிறா, பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாதியேனா நகஸ்சின் அபராத்தியதி. உன்னை போய் வாக்மி ஸ்ரீமான்னு நினைச்சுட்டேனே, பிரயோஜனம் இல்லை. பிளவங்கமா ஏ குரங்கேன்னா, குரங்கு புத்தியை காமிச்சுட்டிய கடைசியா. எம்பெருமான் தானே உன்னை அனுப்பினான்னா அவன் இவர்களை தண்டிக்கும்படியா சொன்னானா குற்றம் அவனுடையது, நீ சொன்னாய்னா குற்றம் உன்னுடையது. என்னிடத்திலே அவர்கள் தவறு பண்ணுகிறார்கள்னா எதனாலே பண்ணுகிறார்கள்? ராவனின் ஆணை ஆகையாலே பண்ணுகிறார்கள். இப்ப யோசிச்சு பார்ப்போம். ஒருத்தர் அங்கேருந்து ஒருத்தரை சுட்டுறார், துப்பாக்கியை வச்சுட்டு சுட்டுறார். சுட்ட உடனே குண்டு உள்ளுக்குள்ள பாய்ந்தது, தோட்டான்னு சொல்றோம், இறந்து விடுறார். உடனே 1 வருஷ காலம் சிறை தண்டனை. இல்ல 8 வருஷ காலம் வச்சுக்கோங்க. எதற்கு சிறை தண்டனைனா அந்த தோட்டாவை கொண்டு போய் ஜெயில வைக்கிற, அதுக்குதான் 8 வருஷ காலம். யாராவது இது சொல்லுவாளான்னு? ஏன் சுவாமி முட்டாளா? அந்த தோட்டாக்கும் அந்த சுட்ட துப்பாக்கி தண்டனை கொடுக்கலாமா? யார் சுட்டானோ அவனுக்கு தானே கொடுக்கணும். ஏவினவன் ராவணன், அவன் தானே ஏவினான். இவர்கள் அவனாலே ஏவப்பட்ட அம்பு, இதற்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாயே. அதைத்தான் காண்பிக்கிறார். ததைவ ததைவ. அப்பொழுதே ரக்ஷந்தியா, உன்னாலே காக்கப்பட்டது. யாரிடத்திலிருந்து? பவனாத்மஜா, வாயு புத்திரனிடத்திலிருந்து காக்கப்பட்டது. முடியுமான்னு? வாயுவை எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சு வச்சுக்க முடியுமா? அவரிடத்திலிருந்து நீ காத்தாயே. அதைத்தான் காண்பிக்கிறார். ஆகையாலே ஏ பிராட்டி, உன்னுடைய கோட்டி சிறந்தது. லகுதரா ராமஸ்ய கோட்டி கிருதா, ராமன் கோட்டி தாழ்ந்ததுன்னு தெரிவிச்சார். உன்னுடைய சானசாந்திர மகாகச சுகயது சாந்தி ஸ்தவா கஸ்மிகி, உன்னுடைய இந்த குணமானது எங்களுக்கு எப்பொழுதும் ஆனந்தத்தை கொடுக்கிறது. எவ்வளவு தவறு பண்ணாலும் பிராட்டி நம்ம ரட்சிப்பா, கவலையப்பட வேண்டாம். இதுக்காக தவறு பண்ணணும்னு இல்லை, தவறு பண்ணுகிறவர்களையும் ரட்சிக்கிறவள் பிராட்டிங்கிறத பராசரவட்டர் தாமும் இந்த ஸ்லோகத்தினாலே தெரிவித்தார். இன்னும் பற்பல ஸ்லோகங்கள், பற்பல ஸ்லோகங்களாலே சுகர்தாமம் வர்ணித்து போருகிறார். இதில் அத்தனை ஸ்லோகங்களையும் வர்ணிக்கிறதுக்கு இல்லை, ஒரே ஒரு ஸ்லோகம், 38வது ஸ்லோகம். ஸ்ரீரங்கநாச்சியாரையும் அனுதினமும் நாம் சேவிக்கணும். குரு பரம்பரைங்கிறது நித்தியம் அவர்கள் தொடங்கி ஆரம்பிக்கக்கூடியது. பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், சேனை முதலியார் என்று தொடங்கி இருக்கக்கூடிய குரு பரம்பரை. இவர்களை தியானிக்கிறதுக்குன்னு சில ஸ்லோகம் உண்டு. மனசால தியானித்து அவர்களை மனதிலே நிறுத்தி சொல்லுகிற வார்த்தை. ஆழ்வார் திருமாலையில் சொல்றாரோ இல்லையோ, பெரிய பெருமாளை நினைக்கணும்னா இந்த பாசுரத்தை நினைங்கோ. குடதிசை முடியை வைத்து, குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி, தென்திசை இலங்கை நோக்கி, கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு, உடலென குருகுமாலோ என் செய்கேன்
உலகத்தீரே. இதை நினைச்சா ஸ்ரீரங்கநாதன் எப்படி படுத்துட்டு இருக்காருன்னு தெரிகிறது நமக்கு. இதை போல ஸ்ரீரங்கநாச்சியாரை தியானிப்பதற்கு ஒரு ஸ்லோகம், 38வது ஸ்லோகம். திருமாலேலையும் 38 முக்கியம். மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்துன்னு காண்பிக்கக்கூடிய ரகசியார்த்தத்தை தெரிவிக்கிற பாசுரம்னு காண்பிப்பர். ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலையும் 38வது ஸ்லோகம் அத்தியுதமான ஸ்லோகம். பட்டர் வர்ணிக்கிறார் பெரிய பிராட்டியார் எப்படி எழுந்துருடி இருக்கார், ஸ்ரீரங்கத்தில் எப்படி அமர்ந்திருக்கிறாருங்கிறத காண்பிக்கிறார். ஏகம் நெஞ்ச நதிக்ஷமம் மம பரன் சாகுஞ்ச பாதாம்புஜம் மத்தியே விஷ்டர புண்டரீகம் அபயம் வின்யஸ்ய ஹஸ்தாம்புஜம் त्वां पश्येम निषेदुषीं प्रतिकलं कारुण्य कुलंकष स्पारापांग तरंगमंब मधुरम मुग्धम मुखम बिभ्रतीं கொண்டாடி காண்பிக்கிறார். ஸ்ரீரங்கநாச்சியார் ஒரு பாதத்தை மடித்து இன்னொரு பாதத்தை தொங்க விட்டு இருக்கிறாள். வலது திருப்பாதத்தை தானும் தொங்கவிட்டு இடது திருப்பாதத்தை மடித்திருக்கிறாள் பிராட்டி. ராஜ மகிழ்ச்சினா அப்படிதான கம்பீரமா அமரணம். அப்படி மடித்தும் தொங்க விட்டும் இருக்கக்கூடிய நிலை. ஏன் சுவாமி ஒரு பாதத்தை தொங்க விட்டாருனார்? மம பரஞ்ச பட்டர் சொல்றார், எனக்காகத்தான், எனக்காக தொங்க விட்டு இருக்கிறாள். கதியற்றவனாக புகழற்றவனாக நிற்கக்கூடிய எனக்கு அவள் பாதமொழிய வேறு சரணம் இருக்கா? இல்லையோ இல்லையோ, நான் அவள் திருவடியை பற்ற வேண்டும்ங்கிறதுக்காக அப்படி தொங்க விட்டுருக்காளாம். மம பரஞ்ச ஆகுஞ்ச பாதாம்புஜம் மத்தியே விஷ்டர புண்டரீகம். அவள் தாமும் புண்டரீகமாகிற தாமரையின் நடுவே வீற்றிருக்கிறாள். அபயம் அபயம் வின்யஸ்த ஹஸ்தாம்புஜம். கையில் அப்படி வச்சுட்டு இருக்காளா? எல்லார கண்டும் பயப்படாதன்னு சொன்னா ஸ்ரீரங்கநாதன், அவனை கண்டும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்.